guys, welcome to Achus Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு தொக்கு. இந்த தொக்கு வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 1 to 2 months வரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் தேவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, வெந்தயம், சில்லி பவுடர், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பூண்டு பூண்டு வந்து நம்ம ஒரு 100 கிராமில் 50 கிராம் செப்பரேட்டாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இதுக்கு இந்த பேஸ்ட்டுக்கு பூண்டு நல்லா 50 கிராம் எடுத்திருக்கோம். அதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, வெல்லம், சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஒரு 1/2 கிளாஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் நம்ம கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி சூடாக்கணும் எண்ணெய். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 50 கிராம் பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரு 1 to 2 monthsலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ. இந்த பேஸ்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணி அந்த நல்லெண்ணெயும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தொக்கு மாதிரி ஆயிருக்கும். இந்த தொக்கு தான் நீங்கள் வந்து இது சூடாறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 1 to 2 months நீங்கள் அது கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். இதை வந்து நல்ல சூடான சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசைக்கு, நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லிக்கெல்லாம் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.